சென்னை தியாகராய நகரில் அமைக்கப்பட்டு வரக்கூடிய ஆகாய நடை மேம்பாலம் ஏப்ரல் மாத இறுதிக்குள் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தியாகராய நகர் பேருந்து நிலையத்திலிருந்து மாம்பலம் ரயில் நிலையத்திற்கு நெரிசல் என்று மக்கள் பயணிக்க 26 கோடி ரூபாய் செலவில் ஆகாய நடை மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் பெரும்பாலான பணிகள் முடிவடைந்திருக்கூடிய நிலையில் தற்போது ரயில்வே நிலையம் அருகில் மின் தூக்கி அமைக்கக்கூடிய பணி, ஒப்பனை அறைகள் அமைக்கக்கூடிய பணி போன்றவை நடைபெற்று வருவதாகவும் இந்த பணிகள் ஏப்ரல் மாத இறுதிக்குள் முடிக்கப்பட்டு நடை மேம்பாலம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று திருவிக நகர் மண்டலத்திற்குட்பட்ட ஸ்டீபன்சன் சாலையில் 43 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டு வரக்கூடிய உயர்மட்ட பாலம் மற்றும் அண்ணா நகர் மண்டலத்திற்குட்பட்ட வில்லிவாக்கத்தில் சுமார் 62 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரக்கூடிய ரயில்வே மேம்பால பணிகள் ஏப்ரல் மாத இறுதிக்குள் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் சர்ச்சையில் சிக்கிய பேரூராட்சி தலைவி மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வத்ராயிருப்பு அருகே புதுப்பட்டி பேரூராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் டெங்கு ஒழிப்பு பணியாளராக முத்துலட்சுமி என்பவர் பணியாற்றி வந்தார். இவரை பேரூராட்சி நிர்வாகம் திடீரென பணி நீக்கம் செய்ததாக கூறப்பட்டது. பின்னர் இதற்கான காரணம் குறித்து பேரூராட்சி தலைவி சுப்புலட்சுமியிடம் விளக்கம் கேட்க முத்துலட்சுமி சென்றார். அப்போது பேரூராட்சி தலைவியின் கணவர் சாந்தாராம் முத்துலட்சுமியை ஜாதி பெயரை சொல்லி திட்டியதுடன் தாக்க முயன்றதாகவும் புகார் அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் பேரூராட்சி தலைவி மற்றும் அவரது கணவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து வத்ராயிருப்பு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் விதிகளை மீறி நம்பர் பிளேட் பொருத்தப்பட்டிருந்ததாக 4000க்கும் மேற்பட்ட வாகன உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வாகனங்களில் உள்ள நம்பர் பிளேட்டுகளில் வாகன எண்களை தவிர்த்து போலீஸ், பிரஸ், அரசு ஊழியர் என பல ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இதுபோன்ற விதிமுறைகளை மீறிய வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என சென்னை போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதைத் தொடர்ந்து வாகன நிறுத்தங்களில் நிறுத்தப்பட்டிருக்கும் வாகனங்களில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது வரை 4132 வாகனங்களுக்கு தலா 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அபராதத்தை செலுத்தாமலும் நம்பர் பிளேட்டுகளை மாற்றாமலும் இயக்கப்படும் வாகனங்களுக்கு 3 மடங்கு அபராதம் விதிக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். மக்கள் நீதி மையம் அலுவலகம் இன்றைக்கு வருவதற்கான காரணம் ஒப்பாரும் மிக்காரும் இல்லா தமிழக முதல்வர் அன்பிற்கினிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வருகின்ற 28ஆம் தேதி பாரிமுனையிலே அமைந்திருக்கின்ற ராஜா அண்ணாமலை மன்றத்தில் அவர் கடந்து வந்த பாதையை விளக்குகின்ற வகையில் ஒரு புகைப்பட கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த புகைப்பட கண்காட்சியில் தலைவர் மக்கள் நீதி மையத்தினுடைய கட்சியின் தலைவர் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய பத்மஸ்ரீ திரு கமலஹாசன் அவர்கள் அந்த புகைப்பட கண்காட்சியை திறந்து வைக்க அவரிடம் கேட்டுக்கொள்வதற்காக இன்றைக்கு வருகை தந்திருந்தோம். அவரும் வருவதற்கு சம்மதம் அளித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய சினிமா அரங்கிலே உலகநாயகன் என்று போற்றப்படுகின்ற திரு கமலஹாசன் அவர்கள் ஒப்பாரும் மிக்காரும் இல்லா தலைவர், ஒன்றியத்தின் முதன்மையான முதல்வர், மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்களுடைய 70 ஆண்டு கால பொது வாழ்க்கை பயணத்தை, கண்காட்சியை திறந்து வைக்க வருகை தருவது பெருத்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சிக்குண்டான ஒரு சூழல் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்தநாள் விழாவிற்கும் அழைப்பு விடுத்திருக்கீங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி புகைப்பட கண்காட்சியை திறந்து வைப்பதற்கு கமல்ஹாசனை வரவேற்றதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலில் ஆளுங்கட்சிக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் லட்சக்கணக்கானோர் வீதிகளில் குவிந்து முழக்கமிட்டனர். அந்நாட்டில் உள்ள நீதித்துறையில் மாற்றம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்த போராட்டக்காரர்கள் பல வாரங்களாக போராடி வருகின்றனர்.
இதன் தொடர்ச்சியாக சனிக்கிழமை நடந்த போராட்டத்தில் டெல் அவீவ் நகரில் லட்சக்கணக்கானோர் குவிந்தனர். ஹைஃபா, ஜெருசலேம் உள்ளிட்ட நகரங்களிலும் போராட்டங்கள் தீவிரமடைந்தன. 21 மணி நேரம் நடந்த போராட்டங்கள் நிறைவுற்று டெல் அவீவ் நகரில் இயல்பு நிலை திரும்பியது. ஆன் குரலிலும் அமேசான் அலெக்சா ஒலிக்கக்கூடிய வசதியை இந்த நிறுவனம் இந்தியாவில் கொண்டு வந்துள்ளது. அமேசான் நிறுவனத்தின் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் டெக்னாலஜியான அலெக்சா இந்தியாவில் பயன்பாட்டுக்கு வந்து 5 ஆண்டுகள் ஆகின்றன. இந்தியாவில் அலெக்சாவை பொறுத்தவரை பெண் குரலில் மட்டுமே இதுவரை இயங்கி வந்தது. இந்நிலையில் பெண் குரலுடன் இனி ஆண் குரலையும் தேர்வு செய்து கொள்ளக்கூடிய வசதி அறிமுகப்படுத்தப்படுவதாக அமேசான் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பயனர்கள் தங்களுடைய குரல் கட்டளை மூலமாகவோ அல்லது செயலி மூலமாகவோ குரல் தெரிவுகளை மாற்றிக்கொள்ள முடியும். துபாய் டென்னிஸ் தொடரில் உலகின் நம்பர் 1 வீராங்கனை ஸ்வியாடெக்கை வீழ்த்தி பிரெஜ்கோவா சாம்பியன் பட்டத்தை வென்றார். துபாய் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டியில் போலந்தை சேர்ந்த உலகின் நம்பர் 1 வீராங்கனை ஸ்வியாடெக் செக் குடியரசு வீராங்கனை பிரெஜ்கோவாவை எதிர்கொண்டார். தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய பிரெஜ்கோவா 6-4, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று வாகை சூடினார். உலகக்கோப்பை, சாம்பியன்ஸ் டிராபி என ஐசிசி நடத்திய 4 முக்கிய தொடர்களில் இந்திய அணியை விராட் கோலி வழிநடத்தினார். எனினும் இந்த 4 தொடர்களிலும் இந்திய அணி கோப்பையை வெல்ல தவறியது. இதனால் கேப்டனாக விராட் கோலி தோற்றுவிட்டதாக தன்னை சிலர் கூறுகின்றனர் என்றார். இந்த அனைத்து தொடர்களிலும் இந்திய அணி அரையிறுதி அல்லது இறுதிப் போட்டிக்கு சென்றதை சுட்டிக்காட்டியவர் கோப்பை வெல்வது மட்டுமே முக்கியமாக பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். உலகக்கோப்பை உள்ளிட்ட பல்வேறு ஐசிசி கோப்பைகளை வென்ற அணியில் இடம்பெற்றதாக கூறிய விராட் கோலி பங்களிப்புதான் முக்கியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் அமைச்சர்கள் சிக்கன நடவடிக்கைகளை கடைபிடிக்க அந்நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அறிவுறுத்தியுள்ளார். பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் பாகிஸ்தான் செலவினங்களை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அமைச்சர்கள் இனி விமானத்தில் பிசினஸ் வகுப்பில் பயணிக்கக்கூடாது என்றும் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது நட்சத்திர விடுதிகளில் தங்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது. அரசு அதிகாரிகள் பலர் தங்களுடைய சலுகைகளை கைவிட முன்வந்திருப்பதாக கூறியுள்ள பாகிஸ்தான் பிரதமர் அரசு அலுவலகங்களில் மின்சாரம் போன்றவற்றில் சிக்கனத்தை கடைபிடிக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார். தஞ்சை மாவட்டம் திருமலை சமுத்திரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. திருமலை சமுத்திரத்தில் பாரிவள்ள ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியை வருவாய் கோட்டாட்சியர் ரஞ்சித் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தஞ்சை, திருவாரூர், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட காளைகள் போட்டியில் கலந்து கொண்டன. மாடுபிடி வீரர்கள் 400 பேர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்றுள்ளனர். வாடிவாசல் வழியாக சீரிப்பாயும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி வருகின்றனர். திருமலை சமுத்திரம் சுற்றுவட்டார கிராம மக்கள் ஏராளமானோர் திரண்டு ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு ரசித்து வருகின்றனர். சூப்பர் மாடு, அருமையான மாடு, மாடு வெற்றி பெறுதுப்பா. சோலார் சுட்டி வழங்கக்கூடிய ஒரு நான்சிக் தோசைகளை தவறப்பா. சோலார் சுட்டி மட்டும் விட்டுருங்க. சூப்பர் சூப்பர், அருமையான வெற்றி பெறுதுப்பா. அருமையான மாடு, ஒரு ஆளு விட்டுறாங்கண்ணே, எல்லை கொடுக்குறோம் போகணும். ஆஹா, சூப்பர் மாடு, அருமையான மாடு, மாடு வெற்றி பெறுதுப்பா. மாடு ஒரு ஆள் மட்டும் சூப்பர், அருமையான மாடு. அதே ரோசாப்பு போகுது, அருமையான மாடு, சூப்பர் மாடுயா. போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளையின் உரிமையாளர்களுக்கும் இருசக்கர வாகனம், கட்டில், குக்கர் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் உடனுக்குடன் வழங்கப்பட்டு வருகின்றன. புதுக்கோட்டை திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயில் பூச்சொரிதல் விழாவையொட்டி கவிநாடு கண்மாயில் 60ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது. இந்த போட்டியை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அழைத்து வரப்பட்ட 900 காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்படுகின்றன. இந்த போட்டியில் மாடுபிடி வீரர்கள் 250 பேர் பங்கேற்று காளைகளை அடக்கி வருகின்றனர். வார விடுமுறை தினத்தையொட்டி இன்று சூரிய உதயத்தை காண சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் கன்னியாகுமரியில் குவிந்தனர். கன்னியாகுமரி முக்குடல் சங்கமிக்கும் பகுதியில் சூரிய உதயத்தை காண வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் வார விடுமுறையொட்டி கன்னியாகுமரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் சன்வியூ பாயிண்ட் பகுதியில் நின்று விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையே தோன்றிய சூரியனை கண்டு ரசித்தனர். ரம்யமான அந்த காட்சியை தங்களது செல்போனிலும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் கடலோர பாதுகாப்பு படை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. அக்னி தீர்த்த கடற்கரை மற்றும் 22 புண்ணிய தீர்த்தங்களில் புனித நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.
பிச்சாவரம் சுற்றுலா தலத்தை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு ஒப்பந்த புள்ளி கோரியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜ் இணைந்திருக்கிறார். பாண்டியராஜ், விவரங்கள். லாவண்யா, உலக புகழ்பெற்ற பிச்சாவரம் சுற்றுலா தலமானது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே இருக்கிறது. அங்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பயணிகளானவர் வந்து செல்லக்கூடிய நிலையில் பிச்சாவரம் சுற்றுலா தலத்தை மேம்படுத்த ஒப்பந்த புள்ளியானது தமிழ்நாடு அரசு கோரியுள்ளது. பிச்சாவரம் படகு குழாமானது கடந்த 1984 ஆண்டு முதல் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் சராசரியாக 3 முதல் 5 லட்சம் வரை சுற்றுலா பயணிகள் இந்த பிச்சாவரம் பகுதிக்கு வரக்கூடிய நிலையில் பிச்சாவரம் சுற்றுலா தலத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் பணிகள் தொடங்கப்படும் என்று சமீபத்தில் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பிச்சாவரம் படகு குழாம் பகுதிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் அதே போல பயணிகளை கவர்ந்தளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒப்பந்த புள்ளியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த ஒப்பந்த புள்ளியானது கோரப்பட்டிருக்கிறது. கூடுதல் வசதி செய்து தரக்கூடிய வகையில் படகு குழாம், பூங்கா, காட்சி கோபுரம் மற்றும் உணவகம் மற்றும் தங்கும் விடுதிகளானவை ஆகியவை இங்கு கட்டப்பட உள்ளது. இதற்கான ஒப்பந்த புள்ளியானது தற்போது தமிழ்நாடு அரசு கோரியிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜ். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம், இடைவேளைக்கு பிறகு.